பொருட்கள் 1 கப்பு பாஸ்மதி அரிசி. இதை நீங்க 10 நிமிஷம் சுடு தண்ணியில ஊற வச்சு எடுத்தீங்கன்னா பிரியாணி நல்லா வரும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணது, 6 பீஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் தேவையான அளவு புதினா, ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சது, 1 கப்பு பட்டாணி, 1 பாக்கெட் மஷ்ரூம் இந்த மாதிரி அறுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கான பொருட்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இதோட நம்ம ஒரு கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க, 2 கல்பாசி, அப்புறம் 2 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, 2 பட்டையை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, நீங்க வச்சிருக்க பிரியாணி மசாலாவே நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. கடைசியா பிரியாணியை கார்னிஷ் பண்றதுக்காக நம்ம நெய்யில வறுத்த கொஞ்சமான முந்திரி பருப்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிரை ஆட் பண்ண போறோம். அப்புறம் நான் இந்த இஞ்சி பூண்டை விழுதா அரைச்சு வச்சிருக்கேன். பிரியாணி செய்ய நம்ம குக்கரை யூஸ் பண்ண போறோம். அந்த குக்கரை நம்ம ஸ்டவ் மேல வச்சிருக்கோம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை போட போறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் தாளிக்கிற பொருட்களை உள்ள போட போறேன். ஃபர்ஸ்ட் அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். அடுத்ததா சோம்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். அப்புறம் கல்பாசியும் பிரிஞ்சி இலையையும் உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்குங்க. நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ நான் புதினாவை போட போறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட போறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுத போடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போடலாம். வெங்காயம் தக்காளி சூப்பரா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் பச்சை பட்டாணியையும் போடலாம். உள்ள இருக்க காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சவுண்ட் கேக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடி இருக்குல்ல, அதை உள்ள போட்டுடலாம். அதோட எடுத்து வச்சிருக்க பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதையும் உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிரை போட போறோம். அதோட நான் எடுத்து வச்சிருக்க இந்த உப்பையும் போட போறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கப்பில் 1.5 கப்பு அளந்த பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, அதை ஊற வச்சோம் இல்லையா, இப்போ இதை குக்கருக்குள்ள போட்டுடலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இந்த கப்பில் 1.5 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்
பார்த்தாச்சு. நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த குக்கர் மூடி இருக்குல்ல, கேஸ் கிட்டலாம் வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு விசில் வச்சுருங்க. இது ஹையில் 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் உங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை கார்னிஷ் பண்ண நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை வந்து போடணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தூவிட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் சேரும். பாருங்க, பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து ரைத்தாவையும் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் காம்பினேஷன். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். சுவையான ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸ்டே டியூன்ட்.